ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் இறை வார்த்தை 2 நாளாகமம் 7 அதிகாரம் 1வது வசனம். அதாவது 2 குறிப்பேடு 7 அதிகாரம் 1வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். இப்ப இந்த வசனம் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சாலமோன் எருசலேம் தேவாலயத்தை கட்டிய பிறகு அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டையின் போது ஜெபம் பண்ணின பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. சர்வாங்க தகன பலிகளை மற்ற பலிகளையும் அது பட்சித்து போட்டது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று என்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை நாம் படிப்போம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, தேவனுடைய ஆவி நம்முள் வாசமா இருக்கிறது என்று இதுல சொல்லப்பட்டிருக்கு. அங்க பழைய ஏற்பாட்டுல சாலமோன் ஆலயத்தை கட்டிய பிறகு தேவனுடைய மகிமை அங்கே இறங்கியது என்று நாம் வாசிக்கிறோம், நிரப்பிச்சு அந்த ஆலயத்தை. இங்க புதிய ஏற்பாட்டுல நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்னொரு வசனத்தை படிக்கும் பொழுது இன்னும் நம்ம கிளாரிட்டி நல்லா விளங்கும் நமக்கு. மத்தேயு 21 அதிகாரம் 13வது வசனத்துல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய வீடு செப வீடு என்று எழுதியிருக்கிறது, நீங்கள் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அதுல சொல்றாரு. மத்தேயு 21:13. அப்ப செப வீடுனா நம்முடைய ஆலயம் செப வீடா இருக்கிறது. அதை நம்ம என்னவா பண்றோமா, கல்லர் குகையாக மாற்றுகிறோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது குடிப்பழக்கம் அப்படிங்கிற அந்த பழக்கத்தினால அந்த கல்லர் குகையாக மாற்றுவோம் அந்த ஆலயத்தை. 2வது சிகரெட் பழக்கம், அப்ப அதாவது சிகரெட் அடிக்ட், செயின் ஸ்மோக்கர், இந்த மாதிரி காரியத்தினால அந்த ஆலயத்தை நம்ம கல்லர் குகையாக மாற்றுவோம். 3வது காரியம் பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அப்படியே நல்ல பரிசுத்தமா இருக்க மாதிரி இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா அந்தரங்க பாவங்கள் இருக்கும். எப்படி பிரதர் அப்படின்னு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆபாச படங்களை பார்க்கறது, இந்த இச்சையான காரியங்களை சிந்திக்கிறது, இந்த மாதிரி இந்த உடம்ப அவங்க கல்லர் குகையாக, சரீரத்தை கல்லர் குகையாக அவர்கள் மாற்றுகிறார்கள். அப்ப 4 விதமான காரியங்கள்ல ஆண்டவர் கொடுத்த இந்த உடம்ப பரிசுத்தம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்க இந்த வசனத்துல. இந்த ஆலயத்தை நம்ம எப்படி கல்லர் குகையா மாற்றோம்? சிகரெட் பழக்கம், குடிப்பழக்கம், ஆபாச படம் பார்க்கறது, இச்சையான காரியங்கள், அந்த மாதிரி காரியங்கள்னால நம்ம இந்த உடம்ப கல்லர் குகையாக மாற்றுகிறோம் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்க இந்த ஆலயமாகிய உடம்ப நம்ம அசுசிப்படுத்துகிறோம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப நம்ம இந்த பாவத்துல இருக்கிறோம், கல்லர் குகையாக இந்த உடம்ப நம்ம மாத்தி இந்த தேவனுடைய ஆலயமாகி நம்ம சரீரத்தை கல்லர் குகையாக மாற்றிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பழக்கத்துல நான் அடிமையாகி இருக்கிறேன், அந்த குடி பழக்கத்தை என்னால விட முடியலப்பா. அப்ப அந்த சிகரெட் பழக்கம், செயின் ஸ்மோக்கரா இருக்கனால விட முடியலப்பா. அதுக்கப்புறம் 3வது ஆபாச பழக்கம். இந்த சில பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, வெளியிலே தெரியாது, அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆகி இருப்பாங்க. இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி தகப்பனை வெளியே வர்றது? நீங்க சொல்றீங்க பிரதர், ஓகே வாஸ்தவம், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னா, ஆவியானவரை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறோம் அங்க விடுதலை உண்டு நம்ம வசனத்துல படிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்கள் நான் அடிமையாகி இருக்கிறேன், பரிசுத்த ஆவியான கொடுங்கப்பா. ஆவியானவர் வந்து அங்க விடுதலை உண்டு நாங்க வாசிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்து இந்த கெட்ட வழக்கங்கள்ல இருந்து இந்த கல்லர் குகையாகி இந்த உடம்ப நாங்க வச்சிருக்கோம்ப்பா, இதுல இருந்து நீங்க எடுத்து போடுங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டுங்கிறது போல தகப்பனே, நாங்கள் செய்த பாவத்தை உம்மிடத்துல அறிக்கையிடுகிறோம் தகப்பனே, எங்களை இன்னும் பரிசுத்தம் உள்ளவனாக மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நாங்க இந்த வாசிச்சோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் அதை கல்லர் குகையாக மாற்றி இருக்கோம் தகப்பனே. ஒவ்வொரு காரியத்திலையும் தகப்பனே, குடிப்பழக்கமாக இருந்தாலும், சிகரெட் பழக்கமாக இருந்தாலும், ஆபாச படங்கள் பார்க்கிற பழக்கமாக இருந்தாலும், இந்த எல்லா காரியத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு தகப்பனே, உம்மிடத்திலே வந்து நாங்கள் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் ஆகட்டும் என்பது போல நாங்கள் பரிசுத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்று உம்முடைய பிள்ளையாக மாற வேண்டும் தகப்பனே.
நீரே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும் பொழுது ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு விடுதலை நீ தந்து உம்முடைய பிள்ளையாக நாங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாக வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.